இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறதா? எத்தனை மணிக்கு நடை திறக்கப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. அகித்ரியா கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டலகால பூஜை என்பது ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி நிறைவடைந்திருக்கும் நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக நடை என்பது இன்று மாலை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நடையை திறந்து தீபாராதனை என்பது காண்பிக்கிறார். அதனை பிறகு ஆலியில் தீபம் ஏற்றப்பட்ட பிறகு 18ஆம் படி வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுப்பப்படுகின்றனர். தொடர்ச்சியாக 14ஆம் தேதி சிறப்பு வாய்ந்த அந்த மகர விளக்கு பூஜை என்பது நடைபெற உள்ள நிலையில் வரும் 12ஆம் தேதி பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவிலிலிருந்து திரு ஆபரண கோஷ யாத்திரை என்பது நடைபெறுகிறது. இது 14ஆம் தேதி சன்னிதானம் வந்தடைகிறது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பருக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அதன் பிறகு மகர விளக்கு பூஜை என்பது நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக 20ஆம் தேதி மகர விளக்கு பூஜை முடிவடைந்து நடை என்பது சாத்தப்படுகிறது. கடந்த மண்டல கால பூஜையை பார்க்கும் பொழுது திரளான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தனர். அந்த வகையில் மகர விளக்கு பூஜையிலும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் ஆன்லைனில் பதிவு செய்த அந்த பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சிறிய பாதை வழியாக நாள் ஒன்றுக்கு 1000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. ஆன்லைனில் முன்பதிவை பொறுத்த அளவில் தினமும் நாள் ஒன்றுக்கு குறிப்பாக இந்த மகர விளக்கு பூஜையின் பொழுது, அதாவது ஜனவரி 11 முதல் 14ஆம் தேதி வரையிலும் ஏற்கனவே முன்பதிவு என்பது முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 11ஆம் தேதி முதல் 70,000 பக்தர்களுக்கும், அதே போன்று 12ஆம் தேதி 70,000 பக்தர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதே போன்று 13ஆம் தேதி பார்க்கும் பொழுது 35,000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 14ஆம் தேதி மகர விளக்கு அன்று 30,000 பேருக்கு ஆன்லைனில் மூலம் முன்பதிவு செய்யப்படுகிறது. இதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலமும் பக்தர்களின் வரிசையை அனுசரித்து அவர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு என்பது கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மண்டலகால பூஜை என்பது நிறைவடைந்திருக்கும் நிலையில் சபரிமலை சன்னிதானம் முழுவதும் தூய்மை பணி என்பது கடந்த 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு பகுதிகளிலும் பெரிய பாதை வழியாகவும் சரிதான், அதே போன்று நேரடியாக நிலக்கல் வழியாக வரும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்களும் சரிதான், அதே போன்று வனத்துறையினரும் இணைந்து அந்த பாதுகாப்பு பணிகளிலும் சீராக செய்யப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் பக்தர்கள் வரிசை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் என கருதப்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யும் வகையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பாதுகாப்பு வசதியும் சரிதான், அதே போன்று அவங்களுக்கு குடிநீர், பிஸ்கட் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சகிப்ரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.